காசாவில் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதை பற்றிய ஒரு பரந்துபட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று வந்துவிட்டதுன்னா இதுக்கப்புறம் சண்டையே கிடையாது. அப்ப காசாவை எப்படி நாம வலுப்படுத்துறது, வளப்படுத்துறது, செழிப்பூட்டுறது, அது சம்பந்தமாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக சொல்கிறார், பாலஸ்தீன அதிகார சபை PLO இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மஹமூத் அப்பாஸ் உடைய தலைமையில் இருக்கக்கூடிய குரூப், அவங்க தான் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட குரூப்பாக இருக்கிறது. அதனால அவர் சொல்லி காட்டுறாரு, பாலஸ்தீன அதிகார சபைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சாத்தியமான சட்டபூர்வமான பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற கருத்து குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நாம கத்தார் நெகோசியேஷன் பண்ணுவாங்க, முதல்ல யுத்த நிறுத்தம், அதுக்கு பிறகு நிரந்தர யுத்த நிறுத்தம், அதற்கு பிறகு காசாவை எப்படி வளப்படுத்துறது, வலுப்படுத்துறதுங்கிற சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தேவையான உதவிகளை கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள், அதை தொடர்ந்து ரெண்டு தரப்பிலையும் பேசி ஒரு பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறாரு. இது இன்றைக்கு சர்வதேச கவனம் ஈர்த்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீனத்துக்கு ஒரு அரசை அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரோ என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இருக்குது. ஆனா நம்ம இதுல ஆழ்ந்த நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரே நாட்டில் நின்றுகிட்டு பேசிய ரெண்டு பேச்சுக்கள் முரண்பாடாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை. மொத்தத்தில் பார்த்தா அமெரிக்கா பொருளாதார ரீதியாக அடிமட்டத்துக்கு விழுந்து போய் இருக்கிறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியாம இருக்குது. அதை மேல தூக்கி நிறுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அரபு நாடுகளுக்கு வந்து இவங்களை தலையை தடவி ஒவ்வொரு நாட்டில இருந்தும் 1000 பில்லியனை கொண்டு வாங்க என்று சொல்லி அங்க வந்து முதலீடு பண்ணுங்க என்று சொல்லி இவங்களை பெரிய ஆளாக்குறதா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திருக்கிறார். அதனால தான் எலான் மாஸ்கை கூட்டிக்கிட்டு வந்தாரு, மெட்டா ஓனரை கூட்டிக்கிட்டு வந்தாரு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா மூளைச்சலவை செய்து தேவையான வேலையை பார்த்திருக்கிறார். இவங்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு கூத்தும் கல்யாணமா இருந்தா போதுமே, அந்த வேலைக்காக நாங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம அவருடைய பயணத்தில் பார்க்க முடியுது. எனவே கத்தாரில் வச்சு அவர் பேசிய பேச்சை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நடந்தால் பார்க்கலாம் என்றுதான் புரிய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிற போது, நெத்தன்யாகு மத்தியஸ்தர்களுடைய முயற்சிகளை இராணுவமயப்படுத்தி நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. என்னன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருடலை அதுதான். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் இந்த முயற்சிகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு, ஏமாத்திட்டாரு என்கிற விதமான வார்த்தைகளை அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஏன் அப்படி பேசாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்குமோ என்கிற வகையில் ஒரு பதிலும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அதில் முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு சமாதான பேச்சுக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார், ராணுவத்தை அனுப்பி சண்டை போடுறாரு, நாங்க இப்படி பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது, எங்க மேல தாக்குதல் நடத்தும் போது நாங்களும் மீண்டும் பதிலடி தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும்.